தந்தை நமக்கு என்ன ட்ரில்லை செய்ய சொல்கின்றார்? ஓம் சாந்தி. தந்தையோ இப்பொழுது நாம் ஆத்ம உணர்வில் வருவதற்காக நமக்கு இந்த ட்ரில்லை செய்ய சொல்கின்றார். அதாவது மாயாவின் வெற்றி எப்பொழுது இருக்கும் என்றால் நான் எனது என்ற 2 வார்த்தைகளின் மூலமாகத்தான். ஆகையால் நாம் தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த 2 வார்த்தைகளை விட வேண்டும். அதாவது நான் மற்றும் எனது. எப்பொழுதெல்லாம் நாள் முழுவதும் உங்களுக்கு நான் என்பது என்றே சொல்கின்றீர்களோ, ஆனால் சொல்வதற்கு முன்பே நாம் சங்கல்பத்தில் கொண்டு வந்து விடுகின்றோம். ஆகையால் நான் எப்பொழுதெல்லாம் சங்கல்பத்தில் வருகின்றதோ அப்பொழுது நாம் ஆத்மஸ்வரூபத்தை முன்வைத்து நான் ஆத்மா என்று சொல்லிவிட வேண்டும். ஆகையால் அப்படி நாம் நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் நான் நான் என்று வருகின்றதோ அதனுடவே நான் ஆத்மா என்று சேர்ந்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் நாம் ஆத்ம உணர்விற்கு வந்து விடுகின்றோம். அதே போல எப்பொழுது நாள் முழுவதும் எனது என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றோம் என்றாலும் எனது கைக்குட்டை, எனது உடல் என்று எதெல்லாம் எனது என்று சொல்கின்றோமோ அப்பொழுது அதை சொல்வதற்கு முன்னே சங்கல்பத்தினில் கூட எனது பாபா என்று சொல்லிவிட வேண்டும். பாபாவை முன்வைத்து எனது பாபா என்று சொல்லிவிட வேண்டும். ஆகையால் இப்படி நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் ஆத்ம உணர்விற்கு வந்து விடுகின்றோம். மேலும் நாம் நமது பாவம் மற்றும் பாவனை இரண்டையும் சோதிக்க வேண்டும். நமது பாவமோ மிகவும் பணிவாக இருக்க வேண்டும் மற்றும் நிமித்தமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நிமித்தமாகவும் பணிவாகவும் இருந்தோம் என்றால் தேக உணர்வு அழிந்துவிடும். மேலும் நாம் அனைவருக்கும் சுப பாவனை கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதற்காக நமது பொசிஷனில் இருக்க வேண்டும். நாம் பொசிஷனிலிருந்து அப்போசிஷன் தடைகளை வென்றுவிட வேண்டும். நாம் நமது சுயமரியாதை என்ற பொசிஷனில் இருந்து மிகவும் பணிவோடும் நிமித்தமாகவும் காரியங்கள் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் மரியாதையும் தானாக நமக்கு கிடைக்கும். சுபபாவனை கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நமது பொசிஷனில் இருந்து கொண்டே சுபபாவனை வைக்க வேண்டும். அப்படி நாம் பொசிஷனில் இருந்து கீழே இறங்கிவிட்டோம் என்றால் பிறகு நமக்கு மரியாதை கிடைக்காது. மேலும் நாம் அப்போசிஷனை பெற வேண்டியிருக்கும். ஆகையால் நாம் பொசிஷனில் இருந்து கொண்டு நிமித்தமாகவும் பணிவாகவும் தேக உணர்வில் விடுபட்டவராக ஆகிவிடுவோம். மேலும் சுபபாவனை கொண்டவர்களாகவும் ஆக வேண்டும். ஆகையால் தந்தை இப்பொழுது இந்த நான் எனது என்ற 2 சொற்களை விடுவித்து நான் ஆத்மா, மேரா பாபா என்னுடைய தந்தை என்பதில் அழுத்தம் கொடுக்கின்றார். இந்த ட்ரில்லை நாம் தினமும் செய்தோம் என்றால் ஆத்ம உணர்விற்கு வந்து விடுகின்றோம். தேக உணர்வு அழிந்துவிடும் என்று தந்தை நமக்கு சுலபமான யுக்தியையும் ட்ரில்லையும் கொடுத்திருக்கின்றார். ஓம் சாந்தி.